இந்த கொண்டாட்டத்தில் இருக்க தெரிவிக்க வேண்டியது நம்மளோட இன்று இரவு பிக் பாஸ் சீசன் 8. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு. விஜய் சேதுபதி வரப்போறாரு. விஜய் சேதுபதி இந்த வீக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் பேச வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வரும்போது வியானா இருக்காம இருக்கிறது வியானாக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஆனா வியானா இருக்க போறாங்க. ஸோ வியானாக்கு சில கேள்வி கூட வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா என்ன வியானா, நீங்க திரும்பி வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ராவை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வியானா 2 நாள்ல போயிடுவாங்க, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா விஜய் சேதுபதி வரும்போது இருக்கிறதுனால விஜய் சேதுபதி இவங்களை லாக் பண்ணி கேள்விலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடிச்சது சாண்ட்ரா வேற இல்ல, அதனால இவர் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நேத்து ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய பேர் ஒன்று சொல்றீங்க, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியலங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னா, கானா வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு தூண்டி விட்டதே அரோரா தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. அரோரா வந்து கானா வினோத்தை எடுக்க வச்சு இவர் அனுப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரிலாம் தெரியல. அதே மாதிரி கானா வினோத் தான் ஒரு குழப்பத்திலே இருக்காரு, நம்ம எடுத்துடணும். ஏன்னா அரோரா பெட்டிக்கு பக்கத்துல போகும்போதெல்லாம் இவர் பயப்படுறாரு, ஐயோ இவ பெட்டி எடுத்துட போறா, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும்னு கானா வினோத் தான் எடுத்தாரு. அதனால வந்து அரோரா வந்து சாமர்த்தியமா எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கானா வினோத்துக்கே நம்ம ஜெயிப்போன்றது உறுதியா தெரியல. அதாவது கானா வினோத்துக்கே நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது உறுதியா தெரியாம தான் 18 லட்சம் ரூபாய் கேஷ் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அரோராக்கு வந்து கானா வினோத் ஜெயிச்சிருவாரு, அப்படி ஜெயிக்க விடக்கூடாதுன்னா நம்ம எப்படியாவது பெட்டியை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சாமர்த்தியமா ஒரு பிளேலாம் பண்ண முடியுமா? அதாவது சம்பந்தப்பட்டவங்களுக்கே நம்ம ஜெயிப்போம்னு 100% உறுதியா தெரியல. ஆனா வந்து அரோராக்கு உறுதியா தெரிஞ்சு இவரை எப்படியாவது அனுப்பணும்னு பிளான் போட்டு அனுப்பி அதெல்லாம் ஆவுற கதையாங்க. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அரோரா அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்கலான் இருந்தேன், சொல்ல போனா என்ன டைவர்ட் பண்ணி அவர் எடுத்துட்டாரு, அதாவது அந்த சாப்பாடு ஊட்டுற மாதிரி பக்கத்துல வந்து என்ன டைவர்ட் பண்ணி அவர் எடுத்துட்டாருன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அங்கதான் அரோரா ஒரு உருட்டை விடுறாங்க. அது என்னன்னா, இந்த காசை எடுத்துட்டு நான் மேல் படிப்புக்கு போலாண்டுக்கு போலான்னு நினைச்சேன்னு ஒரு உருட்டுறாங்க. ஏமா போலாண்டுக்கு போறதுக்கு உனக்கு இப்படி சேர்க்கிற இந்த காசை வச்சுதான் நீ போலாண்டுக்கு போவ, உன்கிட்ட காசு இல்லை அப்படிதானே? பார்க்குறவெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சி ஏதாவது பேசுவியா? ஏன்னா வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். பலூன் அக்கானி எப்படி பேர் வந்தது, இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம அரோராக்கு சப்போர்ட்டே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா நீ சொசைட்டிக்கே தப்பான ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்படி இருக்கும் போது நீ அதாவது 50 நாள் கேம் விளாடல, 50 நாளுக்கு அப்புறம் நல்லா தான் கேம் விளாண்டாங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. சாமர்த்தியமா ஒரு கேம் தான். பிக் பாஸ்ல என்ன கேம் விளாடணுமோ அதை விளாண்டாங்க. ஆனால் பொதுவாக நம்ம சப்போர்ட்டே பண்ண முடியாதுங்க. இவங்களை வந்து அரோராவை சப்போர்ட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தான் அரோரா. சோ அப்படி அரோராக்கு மாசம் நம்ம ஆளுங்க வருமானத்தை பார்த்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க. இது மாசம் 30 லட்சம் ரூபாய் கிடைக்குதா, இது மாசம் 20 லட்சம் ரூபாய் கிடைக்குதா, அந்த மெம்பர்ஷிப் போடுறாங்கல்ல இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயோ மெம்பர்ஷிப் போடுறாங்க. ஸோ அவங்களோட ரொம்ப ப்ரைவேட்டான ஃபோட்டோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆட்டான ஃபோட்டோலாம் கிடைக்கும் அந்த குரூப்பில் இருந்தால். அதுக்கு வந்து மெம்பர்ஷிப்பு 390 ரூபா நினைக்கிறேன். அந்த மாதிரிலேயே 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் மாதம் எடுத்துகிட்டு இருந்த பொண்ணு. அதனால் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு தான் இந்த காசு, எனக்கு இந்த காசு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதெல்லாம் உருட்டு தான். ஏன்னா இவங்க மேல் படிப்பு படிக்கணும்னா அந்த காசை வச்சு எப்பயோ படிக்கிறதுக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. அதான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து மேல் படிப்புக்கு எடுக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவர் எடுத்துட்டாருன்ட்டு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரோராவே எடுக்கிறதுக்கு தான் நினச்சாங்க, உண்மையிலேயே எடுக்கிறதுக்கு நினச்சாங்க. அது வந்து மேல் படிப்புக்கா என்னென்னலாம் கிடையாது. சரி வர காசை எதுக்கு வேணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், நம்ம வர காசை எடுத்துடலான்னு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே கானா வினோத் எடுத்துட்டாரு. மற்றபடி கானா வினோத் வந்து அரோரா ஒரு இது பண்ணி எடுக்க வச்சிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கானா வினோத்தை எடுக்கணும்னு நினைச்சு எடுத்த மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்தோ மாற்று கருத்தோ இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.